சுமார் 20 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஆப்பிரிக்காவோட வனப்பகுதியில மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம் இப்ப உலகம் முழுக்க இன்டெலிஜென்ட்டா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எஸ், இட்ஸ் கால்ட் ஹியூமன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு காமனா எழும்புற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா, குரங்குகள் தான் மனிதர்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அப்ப இப்ப இருக்க குரங்குகள் ஏன் மனிதர்களாக பரிணாம வளர்ச்சி அடையல அப்படின்றதா தான் இருக்கும். சோ அதை பத்தி தான், அதாவது குரங்குகள் எப்படி படிப்படியாக மனிதர்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குரங்குகள் எப்படி மனிதர்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த குரங்கு இனம் எப்படி உருவாச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இது எவல்யூஷன் சீரிஸோட பார்ட் 6 வீடியோ. இந்த சீரிஸோட முந்தைய வீடியோஸ்ல பூமி எப்படி உருவானது, பூமியில உயிர்கள் எப்படி உருவானது, அந்த உயிரினங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு டைனோசர்கள் உருவானது, டைனோசர்களோட அழிவுக்கு பின் பூமியில குரங்கு இனம் எப்படி உருவானது அப்படின்றது வரைக்கும் டீடைல்டா பார்த்திருந்தோம். சோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐகார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். டைம் இருந்தா முதல்ல அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 6 கோடி வருடங்களுக்கு முன் டைனோசர்களோட இனம் முற்றிலும் அழிஞ்சு போன பிறகு பூமியில எஞ்சியிருந்த சின்ன சின்ன பாலூட்டி இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கி காலப்போக்கில் முயல், அணில் மற்றும் குரங்குகளாகவும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. இந்த பரிணாம வளர்ச்சி பல லட்சம் வருடங்களா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல தான் நடந்திருக்கு. அப்படி சுமார் 200 லட்சம் வருடங்களுக்கு முன் உருவான முதல் குரங்கினம் தான் புரோகன்சல்னு சொல்லப்படுது. இந்த குரங்கினம் ஒரு ஹெர்பியோரஸ், அதாவது பழங்களை உண்ணு வாழ்ந்து வந்த ஒரு தாவர உண்ணி அப்படின்றதால ஆப்பிரிக்காவோட அடர்ந்த காடுகள் இருந்த உயரமான மரங்கள்ல மட்டுமே வாழ்ந்து வந்தது. பிற்காலத்துல பூமியோட அடுத்த கட்ட கிளைமேட் சேஞ்ச் தொடங்கின பிறகு உயரமான மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கி சமவெளி பகுதிகளாக மாற ஆரம்பிச்சது. மரங்கள் குறைய குறைய இதுவரைக்கும் மரங்கள்ல மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குரங்கினம் இப்ப கீழே இறங்கி சமவெளி பரப்புகள்லயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவுமே சடனா நிகழ்ந்ததுல இந்த மாற்றம் பல லட்சம் வருடங்களா நிகழ்ந்திருக்கு. மரங்கள் இல்லாத சமவெளி பரப்புகள்ல வாழ பழகின இந்த குரங்குகள் ஆப்பிரிக்கா கண்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கும் இடப்பெயர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல வாழ ஆரம்பிச்ச குரங்குகள் அந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. காலப்போக்கில் அதுங்க வாழ்ந்து வர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுங்களோட உடல் அமைப்பும் சின்ன சின்ன அளவுல பரிணாமம் அடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில தான் இதுவரைக்கும் 4 கால்கள்ல நடந்துகிட்டு இருந்த குரங்கினம் இப்ப 2 கால்கள்ல நடக்கவும் பழகி இருக்கு. பிகாஸ் இந்த குரங்குகள் தரையில 4 கால்களோட நடக்கும் போது எனர்ஜி அதிகம் குறையிற காரணத்தால கொஞ்சம் கொஞ்சமா 2 கால்கள்ல நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில தான் சுமார் 40 லட்சம் வருடங்களுக்கு முன் 2 கால்கள்ல நடக்கக்கூடிய ஆர்டிபிதிகஸ் அப்படின்ற ஒரு குரங்கினம் உருவாகுது. இந்த ஆர்டிபிதிகஸ் தான் முதல்ல 2 கால்கள்ல நடந்த குரங்கினம். சோ இதுதான் மனித இனத்தோட முன்னோடினும் சொல்லப்படுது. இப்படி இந்த குரங்குகள் 2 கால்கள்ல நடக்க ஆரம்பிச்சதுமே உடனே மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுல பார்க்க குரங்குகள் மாதிரி தான் இருந்தது. பிற்காலத்துல ஆப்பிரிக்கா கண்டத்தோட கிளைமேட் சேஞ்சால அந்த நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சூடாக தொடங்கிச்சு. இதனால அங்க வாழ்ந்து வந்த குரங்குகளோட உடல்ல இருந்த ரோமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உதிரவும் தொடங்கி இருக்கு. இது தரைப்பரப்புல நடக்க ஆரம்பிச்ச பிறகு இதோட உடல்ல இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்பட்டு கால்களோட கட்டை விரல் முன்னோக்கி வளர தொடங்கி இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னு சொல்லப்படுது. இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸோட மண்டை ஓடுமே இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிபிதிகஸ் விட சைஸ்ல கொஞ்சம் பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆர்டிபிதிகஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸோட மூளை செயல்திறன் 20% அதிகரிச்சிருந்திருக்கு. ஆனா இது இப்ப இருக்க மனித மூளை கூட கம்பேர் பண்ணும்போது 60% கம்மி தான். இப்படிப்பட்ட இந்த குரங்கினம் ஆப்பிரிக்கால இருக்க மற்ற உயிரினங்கள் கூட சேர்ந்து வாழ தொடங்குது. அதே சமயம் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியும் தொடங்குது. இது கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் கடத்த ஆரம்பிக்குது. சோ இதுல இருந்து தான் ஹோமோ எபிலிஸோட இனம் உருவாகுது. இந்த ஹோமோ எபிலிஸ் இனம் தான் முழுக்க தரையிலேயே வாழற அளவுக்கு எவால்வேட் ஆகியிருந்தாங்க. அண்ட் இந்த இனத்துக்கு ஹேண்டிமேன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. காரணம் முதல்ல கற்களை ஆயுதமா கையால கற்றுக்கொண்ட இனம் இதுதான். கற்களை ஆயுதமா பயன்படுத்தி வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கவும் செஞ்சாங்க. இப்படியே போக சுமார் 15 லட்சம் வருடங்களுக்கு முன் ஒரு முக்கியமான பரிணாமம் தொடங்குது. அதுதான் ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் கம்ப்ளீட்டா மனிதன் மாதிரி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இவங்க ஆப்பிரிக்கால இருந்து ஆசியா, ஐரோப்பா போன்ற கண்டங்களுக்கு இடம்பெயரவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க தான் முதல்ல நெருப்பு கையாளவும் கத்துக்கிட்டாங்க. சோ நெருப்போட உதவியால இவங்க வேட்டையாட உணவுகளை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹோமோ எரெக்டஸ் இனம் மட்டும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறதுக்காக அதிகமா மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களோட செயல்முறைக்கு ஏத்த மாதிரி மூளை செயல்திறனும் அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. இதன் மூலமா ஹோமோ எரெக்டஸ் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கினாங்க. அந்த வகையில இவங்களோட அடுத்த பரிணாமம் தான் ஹோமோ ஹெய்டல்பெர்கென்சிஸ். இந்த ஹோமோ ஹெய்டல்பெர்கென்சிஸோட மூளையும் மனிதர்களோட மூளையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாவே இருந்தது. அண்ட் இவங்க தான் முதல்ல மனித இனத்துக்கு லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கூடவே வரைபட குறிப்புகள் மூலம் கம்யூனிகேட் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்க.
இவங்க கூட்டம் கூட்டமா ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. இதுல இருந்து நிறைய வித்தியாசமான கம்யூனிட்டிஸ், அதாவது நேண்டர்தால், ஹோமோ ஸ்டன்டரஸ் போன்ற நிறைய வித்தியாசமான கம்யூனிட்டிஸா பிரிஞ்சு உலகம் முழுக்க பரவுறாங்க. ஆனா இவங்களோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியான முதல் ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்க கண்டத்துல தான் உருவானாங்க. இந்த ஹோமோசேபியன்ஸ் தான் மனிதர்களோட முன்னோடிகள்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்க தான் முதல்ல விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. விவசாயம் பண்ணி உணவு உற்பத்தி செஞ்சு அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. காலப்போக்கில் இந்த இனம் ஆப்பிரிக்கால இருந்து உலகத்தோட எல்லா பகுதிகளுக்கும் இடம்பெயரவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி போற இடங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்க வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் கூட சேர்ந்து பழகி அவங்களோட சந்ததியை பெரிதாக்கும் தொடங்கினாங்க. காலப்போக்கில் இந்த ஹோமோசேபியன்ஸ் கம்யூனிட்டி தான் உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தி நிலைச்சி வாழ்ந்து வந்தாங்க. அண்ட் இவங்க தான் மனித இனத்தையே முன்னோக்கி கொண்டு போனாங்க. மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பின் முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்காங்க. அவங்க எப்படி அழிஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த ஹோமோசேபியன்ஸ் மட்டும் அழிஞ்சு போகாம இருக்க முக்கிய காரணம் இவங்க பூமியோட எல்லா பருவநிலை மாற்றத்துக்கும் ஏத்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிட்டு வாழ கத்துக்கிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களோட உடல்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ஒவ்வொரு தலைமுறையும் மேம்பட்டுக்கிட்டே வந்து பிற்காலத்துல ஒரு முழுமையான மனிதனா மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி முழுமையான மனிதனா மாறினதுமே இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, இப்போ வரைக்கும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வர மக்களுக்கு இன்னைக்கு இருக்க பூமியோட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான தைராக்சின் அவங்க உடம்புல மாற்றம் அடைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 40% ஆஸ்திரேலியன்ஸ்க்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேபாளில் வாழ்ந்து வர மக்களோட நுரையீரல் நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது சைஸ்ல கொஞ்சம் பெருசாகிட்டே வரதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்க உயரமான பகுதியில் வாழ்ந்து வரதால அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடல் தானாகவே தகவமைச்சுக்குது. இதெல்லாமும் ஒரு வகையான பரிணாம வளர்ச்சி தான். ஸோ இந்த மாதிரி எவல்யூஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இன்னும் ஒரு 50 இல்ல 100 லட்சம் வருடங்களுக்கு பிறகு மனிதன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். மனித உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கலாம். சோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, எந்த ஒரு குரங்கும் நேரடியாக ஒரு முழு மனிதனாக மாற்றம் அடைஞ்சிடல. அண்ட் உலகத்துல தோன்றிய முதல் மனிதன் அப்படின்னும் யாருமே கிடையாது. சுமார் 200 லட்சம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த புரோக்கன்சல் அப்படின்ற பிரைமேட், அதாவது முதல் நிலை பாலூட்டில இருந்து பல்வேறு வகையான குரங்கினம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பரிணாமத்துல ஒரு படிநிலை தான் மனிதன் மற்றும் இப்ப பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஏப்ஸ், கொரில்லாஸ், ஒரங்குட்டான்ஸ் போன்ற எல்லாமே. சோ இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஏப்ஸ் மனிதனாக பரிணாமம் அடையல, கொரில்லாஸும் மனிதனாக பரிணாமம் அடையல. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மூதாதையர் கிட்ட இருந்து தான் இந்த எல்லா வகையான குரங்கினங்களும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸும் பரிணாமம் அடைஞ்சிருக்கும். சோ இப்ப இருக்க குரங்குகள் மனிதர்களாக பரிணாமம் அடையாது. மேபி ஒரு 200 லட்சம் வருடங்களுக்கு பிறகு வேணா இதெல்லாம் வேறொரு குரங்கினமா பரிணாம வளர்ச்சி அடையலாம். ஆனா அதை பார்க்க நம்ம தான் போயிருக்க மாட்டோம். ஃபைனலா இதுல ஒரு கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, மனிதனம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கு குரங்குல இருந்து பரிணாமம் அடைஞ்சாங்கன்னு சொல்றது ஒரு ஃபுல் மூவியோட ஸ்டோரியில வெறும் கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான். பிகாஸ் பூமியில உருவான முதல் உயிர் ஒரு செல் உயிரிகளான சைனோபாக்டீரியாக்கள். பின் இந்த ஒரு செல் உயிரிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பல செல் உயிரிகளாகவும் பின் மீன்களாகவும் மாறி மீன் தரைக்கு வந்து பல வித்தியாசமான உயிரினங்களா மாறி கடைசியா தான் குரங்குகளாகவும் மனிதர்களாகவும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. சோ அந்த வகையில பாக்டீரியால இருந்து தான் மனிதனே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எவல்யூஷன் சீரிஸோட பிளேலிஸ்ட் ஸ்கிரீன்ல ரைட் சைடுல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து 1 by 1 பாருங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க.